சிறுபூலுவப்பட்டி ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மகாதீபாராதனை, அன்னதானம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் சிறுபூலுவப்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் புனரமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கடந்த 22ஆம் தேதி காலை கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. தொடர்ந்து மாலை முதல் கால யாகசால பூஜை தொடர்ந்து நடைபெற்றது. இதையடுத்து 23ஆம் தேதி 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலையில் பல்வேறு வகையான திரவிய பொருட்கள், பழங்கள், காய்கறிகள் உள்ளிட்டவை சமர்ப்பிக்கப்பட்டு இறுதியாக பூர்ணாகுதி நிறைவு பெற்றது. பின்னர் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கலசங்களை பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து சென்றனர். தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாளுக்கும் கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெருமாளுக்கு பால், இளநீர், சந்தனம், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது.